ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார்? கவர்ச்சியாக பேசி கச்சிதமாக காரியங்களில் முடிக்கும் சாமர்த்தியம் பெற்றவர்களே. எதிலும் நிதானம் என்ற ஒரு பெரிய தானத்தை செய்து மக்களை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய வல்லமை உடையவர்களே. பொறுமையின் மீது கண் வைத்து பெருமை என்ற பட்டத்தை தட்டி செல்பவர்கள். அப்படிப்பட்ட ரிஷப ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உடையவர். இந்த மாதத்திலே 5 பயிற்சிகள் நடக்க இருக்கிறது. 1 குருவுக்குரியது, 2 சுக்கிரனுக்குரியது, 3 புதனுக்குரியது, 4 சூரியனுக்குரியது, 5 செவ்வாய்க்குரியது. இந்த பலாபலனை இந்த மாத பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். தனது நேர்மையான உணர்வுகளால் வாழ்க்கையில் வெற்றி பெறும் ரிஷபராசிக்காரர்களே, இந்த ஜூன் மாதம் பல வரத்து இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்பு ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்கள், பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமாக வந்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிந்து நன்மை பெற இருக்கும். சக பணியாளர்களும் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினரும் வெளியிடம் செல்ல வேண்டியது இருக்கலாம். வெளி வட்டார வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயங்கள் ஒன்று வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பெண்களுக்கு இந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. அரசியல்வாதிகள் வாக்குவன்மை அதிகரிக்கும். பேசி சில காரியங்களை சாதிக்க முற்படுவீர்கள். சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை உருவாக்கும். கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். செய்து கொண்டிருக்கும் வேலைகள் மிக சிறப்பாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பதும் முன்னேற்றத்திற்கு உதவும். கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்கள் பொருட்களின் மீது கூடுதல் கவனம் இருப்பது நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் போது கவனத்துடன் இருப்பது நல்லது. வாழ்க்கையில் தரம் உயரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எல்லாவற்றிலும் மனக்கவலை ஏற்படும். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தாயின் உடல்நிலை கவனம் அவசியம். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவு உண்டாகும். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உள்ள நலத்திலே கவனம் தேவை. மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் உடையவர்களுக்கு, ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழில் வியாபாரத்தில் கவனமாயிருப்பது லாபத்தை அதிகரிக்க செய்யும். பண வரத்து இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும்.
உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாய் கிடைக்கும். சக ஊழியர்களும் அனுசரித்து செல்வது நல்லது. ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த ஜூன் மாதத்திலே என்னென்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் அர்ச்சனை செய்து வழிபடுவது எல்லா பிரச்சனை தீர்க்கும். காரிய தடைகள் அகலும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 2, 3, 29, 30. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 22, 23 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.